கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி நாம் சில காரியங்களை குறித்து வேதத்தின் நிமித்தமாக தியானிக்கலாம். அநேகர் உயிர்த்தெழுதல்கள் ஆவி நிமித்தமாக உயிர்த்தெழுவதை பற்றி ஒரு சிலர் நம்புகிறார்கள். ஒரு சிலர்கள் சரீரத்தின் நிமித்தமாக ஆவி நிமித்தமாகவும் உயிர்த்தெழுதல் அடையும் என்பதை நம்புகிறார்கள். எனவே இன்றைக்கு வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தில் எப்படியெல்லாம் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். இப்போ தாம் சொன்னபடினா இதற்கு முன்பே அவர் இந்த பூமியில் நம்ம தீரை சுவிசேஷம் பண்ணப்படும் பொழுதும் சத்தியத்தை அறிவிக்கப்படும் பொழுதும் அவர் சொல்லியிருக்கார். உதாரணமாக மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் என்பதே. அப்போ இதற்கு முன்பும் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதே போல் அவர் உயிர்த்தெழுந்தார். சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தாரா, ஆவியில் உயிர்த்தெழுந்தாரா என்பதை குறித்து நாம் பார்ப்போம். யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஷ்யர்களுக்கு முதல் முறையாக, அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முறையாக தரிசனமாகிறார். அந்த வேளைகளில் அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய கைகளையும் விலாவையும் காண்பிக்கிறார். அது நிமித்தமாக அவர்கள் எல்லோரும் நம்பினார்கள். கடைசியில் பார்த்திங்கனாக்கா அதில் திதிமு என்கின்ற தோமா இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. எனவே திதிமு என்கின்ற தோமாவுக்கு 8 நாள் பிறகு அவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்ட பிறகு அதே போன்ற வார்த்தைகளை சொல்கிறார். அந்த இடத்துல திதிமு என்கின்ற தோமா இல்லை. அவர் யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தில் வண்ணமாய் சொல்கிறார், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்போ அவரை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், அவர் சரீரம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். அது எப்படி ஒரு சரீரமானது இறந்த பிறகு அந்த சரீரம் உயிரடையும் என்று அவனுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டதினால் அந்த விதமான காரியங்களை கேட்கிறான். எனவே இயேசு அவனுக்கு 8வது நாளில், அதாவது முன்பு முதல் முறையாக தரிசனமான பிறகு 8வது நாளில் அவர் மீண்டுமாக தரிசனமாகிறார். அந்த வேளைகளில் தோமா இருக்கிறார். எனவே அந்த வேளைகளில் அவர் சொல்கிறார் 27வது வசனத்தில், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். லூக்கா 24வது அதிகாரம் 36லிருந்து 43வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எனக்கு எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும்
சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். இவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சரீரம் இருந்ததை அவர் உறுதிப்படுத்தும்படியாக இந்த 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, அவருடைய விலாவையும் அவருடைய கைகளையும் தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார். அப்படியும் அவர்கள் சந்தேகப்பட்டதினால் அவர் சாப்பிடும்படியாக மீன்கண்டத்தை ஏதாவது கேட்கிறார். அதில் அவர்கள் மீன்கண்டத்தை கொடுக்கிறார்கள். அதை அவர் புசித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் சரீரத்தோடு எழுந்தார் என்பதை சொல்கிறார். அப்போ சரீரம் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுதல் என்பது ஆவியின் உயிர்த்தெழுதல் இல்லை, சரீரத்தின் உயிர்த்தெழுதல் தான் என்பதை இந்த இடத்துல திட்டவட்டமாக அவர் சொல்கிறார். சரி, அப்போ நம்மளுடைய சரீரமும் உயிர்த்தெழுமா அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மளுடைய சரீரமும் உயிர்த்தெழும் என்பது உறுதியாக இருக்குது. சரி, இந்த இடத்துல சிஷ்யர்கள் அவர்களுக்கு சொன்ன பொழுது, சிஷ்யர்களுக்கு அவர் சொன்ன பொழுது அவர்களுடைய இருதயம் என்னமாக இருந்தது அப்படின்னா, அவர்களுக்கு ஆரம்பத்தில் உயிர் பயம் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கின்ற அந்த வேலைகளில் அவர்கள்லாம் இரவு நேரங்களில் கூட அவர்கள் வஸ்திரத்தையும் விட்டுட்டு நிர்வாணியாய் ஒருவன் போனான் என்று கூட வேதத்தில் சொல்லப்படுகிறதை நாம் படித்திருப்போம். எனவே அவர்களுக்கெல்லாம் மரண பயம் இருந்தது. 12 அப்போஸ்தலர்களுக்குமே மரண பயம் இருந்தது. ஆனால் இயேசுசாமி உயிர்த்தெழுந்தார் என்பதை உணரும் பொழுது அவர்களுக்கு மரண பயம் சற்று குறைய ஆரம்பித்தது. அதாவது முதல் தரிசனம், 2 தரிசனம், 3 தரிசனம் என்று யோவான் புத்தகத்தில் சொல்லப்படும் பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர்களுக்கு இருந்த பயம். நம்ம ஒரே முறையே நம்ம மணந்திருந்துவது இல்லை. சில வேளைகளில் நம்மளுடைய இருதயத்தில் நாம் ஒரு காரியங்களை கொண்டு வருவதற்கு சில வேலைகள், சில நேரங்கள், காலங்கள் தேவைப்படுகிறதார்கள். அதுபோல் சிஷ்யர்களுக்கும் அந்த மரண பயத்திலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்காக இயேசுசாமி 3 முறை அவர் தரிசனமானார். 3 முறையும் அவர்களுக்கு சரீரத்தை குறித்து, சரீரம் அழிவதில்லை என்பதை குறித்து அவர் உணர்த்தினார். பொதுவாகவே இயேசுசாமி நம்மளுடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக மாத்திரம் வரவில்லை, அவர் உயிர்த்தெழுதலை உணர்த்தும்படியாகவும் வந்தார். அப்படின்னா சரீரம் அழிவதில்லை என்பதை உணர்த்தும்படியாகவும் இந்த பூமிக்கு வந்தார். எனவே அதற்கு தான் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் கூட சொல்லுவார், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தேற்றரவாளன் யார்? இயேசுசாமி மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு தேற்றரவாளனாக காணப்படுகிறார். அதாவது மரணத்தை கண்டு பயப்படாதீங்க, மரணம் என்பது எல்லா மனுஷர்களுக்கும் வந்தாலும் அவர்கள் சரீரம் அழிவதில்லை என்பதை உணர்த்தும்படியாக தேற்றப்படுகிற தேற்றரவாளன். அப்போ இயேசுசாமி போனால் தான் அந்த தேற்றரவாளன் வருவார். அப்படின்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்தால்தான், உயிர்த்தெழுதலே தேற்றரவாளன். எனவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால்தான் அந்த தேற்றரவாளன் வந்தார். அந்த தேற்றரவாளன் சிஷ்யர்களுக்கு என்னென்ன கூறினார் என்பதை குறித்து பார்ப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
அப்போ இந்த உன்னதத்தில் வரும் பெலன், அப்போ அவங்களுக்கு தேற்றம் வாழனாய் அவர் இயேசுசாமி வந்தார். அப்போ என்ன தேற்றும்படியாக வந்தார் அப்படின்னா, மனுஷனுடைய சரீரம் அழிவதில்லை, எனவே இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உற்சாகமாக துணிந்து ஊழியம் பண்ணுங்க. இன்றைக்கி நமக்கு ஊழியத்தில் கூட யாராவது நம்மளை அவமானப்படுத்திடுவார்களோ அல்லது நம்மளை கொலை செய்து விடுவார்களோ என்ற ஒரு பெரிய பயம் இருக்கிறது இல்லையா? அந்த பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளுங்க என்பதற்காக தான் இயேசுசாமி அந்த வேளைகளில் சிஷியர்கள் மத்தியில் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, அந்த இடத்துல மாத்திரமில்லை, அதே லூக்கா 24வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை கூட படிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்களுக்கு சொல்ல கேட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து சிஷ்யர்களுக்கு தரிசனமானது நிமித்தமாக அவர்கள் தேற்றப்பட்டார்கள். அப்போ அந்த தேற்றவாளனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரமானது மரிப்பதில்லை, நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்பதை உணர்த்த முடியாதான் இயேசுசாமி சரீரத்தோடு வெளிப்பட்டதை நாம் இந்த வேளைகளில் பார்க்கிறோம். எனவே உயிர்த்தெழுதலில் அப்போஸ்தலர்களை தேற்றும்படியாக இயேசுவானவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பு 3 நாள் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. படிக்கிறேன் கேளுங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே மாம்சத்திலே கொலையுண்ட இயேசுசாமி ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த இடத்துல சரீரமானது அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆவியோ, அப்போ அவர் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை என்பதற்காக இந்த காரியமானது நடந்தது மட்டுமல்லாமல் காவலிலுள்ள ஆவிகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிப்புகளாக வழி நடத்தினார். எனவே அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ கீழ்படியாமல் போன ஆவிகள். அப்போ கீழ்படியாமல் போன ஆவிகள்னாவே இதில் நிறையா விஷயங்கள் சொல்லப்படும். இப்போ இது நோவா காலத்தில் மாத்திரம் என்பதா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல நோவா என்ற ஒரு நீதிமானை மையப்படுத்தி இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் இப்போ நம்மளுக்கு கூட பார்த்திங்கனாக்க ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்கிறார். எனவே உண்மையாகவே ஆபிரகாம் தான் நமக்கு தகப்பனா அப்படின்னாக்க ஆதாம் தான் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த மகிமைப்படுத்துகின்ற அந்த நாமம் இல்லாமல் காணப்படுகிறார். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்திலே தகப்பனாக இருந்ததினாலே அவர் மகிமைக்குரியவராக ஆபிரகாமின் தேவன் என்றும் ஆபிரகாம் நமக்கு தகப்பன் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் இந்த இடத்துல கூட நோவாவை மகிமைப்படுத்தும்படியாக நோவா காலத்தில் பேழைக்குள் இருந்தவர்கள் மாத்திரம் பிழைத்தார்கள், மற்றவர்களாம் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது மாத்திரமல்ல, ஆதாம் காலத்திலிருந்து, ஆதாமும் கீழ்ப்படியாதவனாக இருந்தான் இல்லையா? எனவே ஆதாம் காலத்திலிருந்து யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணினார். இப்போ உதாரணமாக லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அப்போ ஆபிரகாம் தகப்பன் என்றால் ஆபிரகாம் தான் தகப்பனா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக ஆதாம் தான் நமக்கு தகப்பன். ஆனால் விசுவாசத்தின் நிமித்தமாக, நற்கிரியை நிமித்தமாக, நீதிமான் என்ற அந்தஸ்தை பெற்றதை நிமித்தமாக ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அதே போல் ரோமர் 4வது அதிகாரத்தில் கூட, ரோமர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? தகப்பனாகிய ஆபிரகாம் என்று இந்த இடத்துல தொடங்குறார். அப்போ அவர் ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் நீதிமானாய் காணப்பட்டதினாலே அவருடைய நாமம் வேதாகமத்தில் ஆதாமை காட்டிலும் முன்வைக்கப்படுகிறது. அதே போல் நோவாவின் காரியங்களை பார்த்தாலும் நோவா ஒரு நீதிமானாய் இருப்பதினாலே ஆபிரகாமை காட்டிலும் நோவாவை இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல அந்த சம்பவங்களிலே இறந்தவர்கள் அழிந்தவர்கள் மாத்திரமல்ல, ஆதாமிலிருந்து யாரெல்லாம் இறந்தார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் அழிந்து போனார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுசாமியானவர் பிரசங்கம் பண்ணினார். காவலில் உள்ள எல்லா ஆவிகளுக்கும் பிரசங்கம் பண்ணினார். அப்போ காவலில் உள்ள ஆவிகள்னால் அப்போ மரித்த பிறகு நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டானா உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு மிகவும் ஒரு கடினமான வாய்ப்பாக இருக்குது. உதாரணமாக ஒரு வருஷம் ஃபுல்லும் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருந்த போதிலும் கடைசி எக்ஸாம் வருகின்ற பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற நேரங்களில் ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு நாள்லேயோ படித்து நான் பாஸ் ஆகிடுவேன், இல்லை நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேங்கிறது சாத்தியமா? அது ரொம்ப கடினமானது. எனவே நாம் ஆரம்பத்திலிருந்து படிக்கப்படும் பொழுது நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் இல்லையா? அதுபோல தான் நாம் ஆரம்பத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது அப்படின்னா நம்ம இந்த பூமியில் பிறந்த நாட்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்கப்படும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாகவும் இருக்க முடியும், தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்க முடியும், நம்மில் நிமித்தமாக அநேகர்கள் ரட்சிக்கப்படவும் முடியும். எனவே இந்த காரியத்தை மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடைசியில் திருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் பிரசங்கித்தார், கீழ்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அதிலே அவர்கள் மனதிலே கிரியையினால் அவர்கள் திருந்த போவதில்லை, மனதிலே தொடப்படுகின்றவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ மனதிலே தொடப்படுகின்ற அந்த இருதயம் எப்போ வரும் அப்படின்னா, அது தொடர்ந்து அவர்களுடைய இருதய தாக்கங்கள் ஏற்படும் பொழுது தான் அவர்கள் மனதிலே தொடப்படுகின்ற ஒரு எண்ணங்கள் வரும். இப்போ திடீர்னு ஒருத்தனை சிகரெட்டை நிப்பாட்டணுன்னு சொன்னாங்க, அவன் சொல்லுவான் என்னன்னுட்டு, ஆவியோ உற்சாகமாக இருக்கிறது, மாம்சமோ பலவீனமாக இருக்குது. நான் விடணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய மாம்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ மனசுக்குள்ளே அவனுக்குள்ளே அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இச்சை தூண்டுது இல்லையா? அந்த இச்சை அவனுடைய இருதயத்தில் இருக்கப்படும் பொழுது அவன் திருந்துவது கஷ்டம், அவனுடைய குற்றங்கள் மன்னிப்பது கஷ்டம். அப்போ அவனுடைய இருதயத்திலிருந்து ஒரு காரியம் அவனை விட்டு விலகணும்னா அவன் அந்த அளவிற்கு அதற்கு முன்பே உணர்த்தப்பட்டவனாக இருக்கணும். எனவே அங்கே இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்களாக அவளை பிரசங்கிக்கப்படுகின்ற எல்லாரும் பரிசுத்தவான்களாகல, அந்த பிரசங்கத்திலே உணர்வடைந்தவர்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டார்கள். அல்லது அதற்கு முன்பே அவர்கள் ஒரு சில தவறுகள் செய்து மற்ற விஷயங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து காணப்பட்டவர்கள் கூட அந்த வேலைகளில் இறந்து போயிருப்பார்கள். ஆதாமினுடைய காரியங்களில் பார்த்தோன்னா அவன் ஒரு தவறு செய்தான், அது நிமித்தமாக சபிக்கப்பட்டான், அவன் மரணம் அடைந்தான். அப்போ அவனை கூட தேவன் என்ன பண்ணியிருப்பார்? அந்த வேலைகளில் பிரசங்கம் பண்ணியிருப்பார், அதை அவன் உணர்ந்திருப்பான், அது நிமித்தமாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக காணப்பட்டிருப்பான். எனவே பிரசங்கித்தார், உணர்வடைந்தவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். சரி, எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 52வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மத்தேயு 27வது அதிகாரம் 52வது வசனம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரமும் எழுந்திருந்தது. எப்பொழுது எழுந்திருந்தது? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகள் திறக்கப்பட்டது. ஆவியிலே பிரசங்கித்தார் இல்லையா? காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். எனவே அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள். இது ஒரு பெரிய சான்சஸ், லாஸ்ட் சான்ஸ். ஆனால் இது எல்லாருக்கும் கைகூடும் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, 5 வளையாது 50 வளையாது. எனவே நாம் ஆரம்பத்திலே அப்படின்னா இந்த பூமியில் பிறந்து மனுஷராக இருக்கப்படும் பொழுதே திருந்துவது நல்லது. தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பது நல்லது. நாம் கனி கொடாத மரமாய் போய் அப்படின்னா ஆவிகளில் ஒரு வேளை நாம் கடின இருதயத்தோடு போய் நாம் இறந்து போவோமானால், காவலில் ஆவிகளாக இருப்போமானால், அந்த இடத்திலே நாம் திருந்துவது என்பது மிகவும் கடினம். அதற்காக நான் திரும்ப சொல்கிறேன். எனவே அவர்கள் சரீரங்களும் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லப்படுது. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது? ரட்சிப்பு இருந்தது. ஒரு மனுஷனுடைய பாவங்களை கீழ்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமானால், இயேசுசாமியானவர் பிரசங்கத்தின் நிமித்தமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறாங்க, அதனால் அவர்கள் மன்னிக்கப்பட்டாங்க, அதனால் அவர்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டார்கள். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சரி, நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, பாவிகள் தான். இயேசுசாமியினுடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நற்கிரியைகள் நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விலகப்படும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த கிரியைகள்ங்கிறது இருக்குதானாக்கா இல்லை. அதே சமயத்தில் அவர்கள் எல்லாரும் பூரண பாவிகளும் கிடையாது. இந்த பூமியில் எப்படி நாம் சில பேர் நீதிமான்களாகவும் சில பேர் அநியாயக்காரர்களாகவும் இருப்பது உண்டு இல்லையா? அப்போ அவர்களுக்கு சில குறைகள் இருப்பதை நிமித்தமாக அவர்கள் அந்த பிரசங்கத்தினாலே மனம் திருந்தி வருந்தி அவர்கள் திருந்தப்படுறாங்க. எனவே இயேசுசாமியானவர் இந்த பூமியில் உள்ளவர்களுடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு மாத்திரம் வரவில்லை, பாதாளத்திலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களையும் ரட்சிக்கும்படியாக வந்தார். இதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது, பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் என்று. அவர் உயிரோடு எழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்த நகரத்திலே இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் முதலாவது எழுந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ இயேசுசாமி உயிர்த்தெழுந்த வேலைகளில் அவர் மாத்திரம் உயிர்த்தெழல, அவர் உயிர்த்தெழுந்த வேலைகளில் அவரோடு கூட அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள நாட்கள் அப்படின்னா ஆதாம் காலத்திலிருந்து சுமார் யோவான் ஸ்நானகன் காலங்கள் வரை அப்படின்னா இயேசுசாமி மரணமடையாததுக்கு முன்பு இருந்த எந்த ஒரு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும் பாவியாக இருக்கட்டும் அவர்கள் காலம் வரை அவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணினார். அதனால் அவர்கள் மனம் திரும்பினார்கள், அதனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்போ இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். எனவே மாம்சமானது அழிவது இல்லை. இப்போ ஒரு ரவுண்டு மாம்சமானது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கப்பட்ட மனுஷர்களுக்கு ஒரு ரவுண்டு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. இப்போ பாவிகள்லாம் என்ன பண்ணாங்க? இன்னும் பாவிகள் எல்லாம்
அந்த காவலில் உள்ள இடங்களில் தான் இருக்காங்க. ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் இன்னும் தொடப்படவில்லை. அவர்கள் தொடும்படியான இருதயம் ஒரு வேளை உண்டானால் இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே, இரண்டாம் வருகையிலே அவர்களும் பாவங்களை அறிக்கையிடப்படுவார்களானால் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். சரி, இப்போ இயேசுசாமி பாதாளத்துள்ள ஆவிகளுக்கு, கவலையுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அதுபோல் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு நீதிமான்களும், இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவர்களும் அவர்கள் மரணமடைந்து காவலியுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படியான ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு கிருபை தந்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற பாதாளத்திலே காவலியுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படியான ஒரு கிருபை அவர்களுக்கு இருக்கிறது. அது நிமித்தமாக ரட்சிக்கப்படுவார்களானால் அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எனவே ஒரு சான்சஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, அது இருக்கட்டும். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஒரு கிருபை எதுன்னா இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்படுவது. எனவே மனுஷனுடைய சரீரம் அழிவது இல்லை. அந்த சரீரத்தை குறித்து இன்னும் மற்ற காரியங்களை நாம் இரண்டாம் பாகத்திலே பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.